எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கேக் பண்ண போறோம். ஸோ கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கேக்குக்காக நான் வந்து பிஸ்கெட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பாக்கெட் பர்பன் பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். 2 சாக்லேட் பிஸ்கெட் 2 எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மேரி கோல்டு எடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து சாக்லேட் கேக்கு தான் நம்ம அந்த கேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் ஒரு மில்க்கு. இது வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ அந்த மில்க் பிஸ்கெட் ஒன்று. அவ்வளோதான். இந்த 4 பிஸ்கெட் 5 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். எந்த பிஸ்கெட்டில் வேணாலும் நம்ம வந்து இந்த கேக் பண்ணலாம். ஸோ நான் சாக்லேட் டேஸ்ட் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிற பிஸ்கெட்டாக 3 வாங்கியிருக்கேன். 2 வந்து ஒரு மில்க்கு, அப்புறம் வந்து மேரி கோல்டு. அவ்வளோதான். அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 1/2 கப் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இதில் 3த்துலேயுமே ரொம்ப சர்க்கரை அதிகமாக இருக்கும். அதனால் சர்க்கரை வந்து 1/2 கப்பு தான் எடுத்திருக்கேன். பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து பாக்கெட் பால் தான். ஸோ நான் அது காய்ச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ஆப்ஷன்ஸ் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் எது போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிறதுனால பட்டர் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இது வெறுமட்டே சாப்பிட ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ டைரி மில்க் வந்து நான் 1 எடுத்திருக்கேன். 1 வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது முந்திரி. இது 2மே நம்ம வந்து லாஸ்ட்டாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது 2 மாற்றி வச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிஸ்கெட் எல்லாம் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே பிரித்து எடுத்துட்டேன். அதில் நான் பாதி எடுத்து மிக்சியில் போட்டுட்டேன். உடச்சி போட்டிருக்கேன் மிக்சியில். இங்கே பாதி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே அரைக்க முடியாது, அதனால் பாதி அரைச்சிக்கலாம். ஸோ நான் பால் தான் ஊற்றி அரைக்க போகிறேன். காய்ச்சின பால் நல்லா சூடாக இருக்குது. அது ஏடை இருந்தால் இன்னும் நல்லது தான். ஏடை இருந்தால் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் ஊற்றிக்கிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை பேஸ்ட் போல் அரைச்சிருந்துடலாம் 2மே. ஸோ இது அரைச்சிட்டேன். நல்லா அரையணும். இது ஸோ இன்னும் நல்லா அரையணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பாதி அரைச்சிருக்கேன். அதில் வந்துட்டு சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் அதில் போடுறேன். அப்போது சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. அப்போ இந்த பட்டரையும் இதில் போட்டுடலாம். அடுத்தது நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சர்க்கரையும் இதிலே கொட்டிக்கோங்க. ஸோ சர்க்கரை எல்லாமே கொட்டிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக தான் எடுத்துருக்கோம் நம்ம அளவு. அவ்வளோதான். மீதி இருக்கிற அந்த பாலையும் ஊற்றிக்கோங்க. ஸோ அது 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். அது நல்லா சுண்டிருக்கு. இது மட்டும் பத்தாது. நம்ம 2வது பிஸ்கெட் அரைக்கும் போதும் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ தண்ணி ரொம்ப தேவை. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மிக்சிலேயும் ரெண்டாவது போட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டேன், 2வது ட்ரிப்பு. ஸோ இது மாதிரி கட்டி இல்லாமல், இது தெரியுதுங்களா, அதுமாரி கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த பவுலில் ஊற்றுறேனே. சுத்தமாக கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஓவன்லலாம் அந்த கேக் பண்ண போகிறது இல்லை. ஸோ இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த பவுல் மேலே வச்சுட்டோன்னா இது வரைக்கும் இருக்கும். இந்த பவுலு தண்ணியில் டச் ஆகாது. ஸோ அந்த ஆவிலே வந்து கிடைக்கும் நமக்கு அந்த கேக்கு. இப்போ அதை ஊற்றிடலாம். ஸோ நான் இந்த பவுலில் வந்துட்டு நெய் தடவி இருக்கேன். ஸோ தெரியுதுங்களா, நெய் தடவி இருக்கேன். ஸோ நல்லாவே அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நெய் இல்லை அப்படின்னீங்கன்னா நம்ம பட்டர் இருக்குல்ல, ஸோ பட்டர் கூட உருக்கிட்டு அதை கூட நம்ம தடவலாம். இப்போ நான் நெய் தடவிட்டேன். அடுத்தது வந்து பவுடர் எடுத்துருக்கேன். கோகோ பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம லாஸ்ட்டாக அப்படி தூவி விட்டலாம். ஸோ அடிப்பிடிக்காமல் டக்குன்னு கிடச்சிரும் நம்ம எடுக்கும்போது. அதுக்காக தான். ஸோ நான் இதை இப்படி போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கேக் வந்து இப்படி தட்டில் போட்டு எடுக்கும்போது ஈஸியாக கிடைக்கும். அதனால தான். அவ்வளோதான். இப்போ இதில் ஊற்றிடலாம் நம்ம கேக்கு. தண்ணி மட்டும் எப்போதுமே எக்ஸ்ட்ரா ஆகக்கூடாது. கொஞ்சம் கூட இதில் எக்ஸ்ட்ரா ஆகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேனே. ஸோ நம்ம இதில் ஊற்றி கொடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம தட்டி கொடுத்தோன்னா இப்போ இந்த பப்ளூஸ் மாதிரி வருதில்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் செட்டாக பப்ளூஸ் மாதிரி வரும்போது கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்கவே. ஸோ நம்ம இப்படி தட்டி கொடுத்துடலாம். போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் உள்ள.
ஸோ நான் எடுத்து வச்சுட்டேன். கேஸ் ஆல்ரெடி ஆனில் தான் இருந்துச்சு நான் தண்ணி காமிக்கும் போதே. அப்போ நான் இது உள்ளார எடுத்து வச்சுட்டேன். மூடி வச்சிடலாம். அது ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம வந்து இந்த டைரி மில்க் இருக்குல்ல, ஸோ டைரி மில்க்கை வந்து நம்ம உருக்கி எடுத்துடலாம். ஸோ இது உருக்கி எடுத்துட்டு இந்த முந்திரி வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். உருக்கி எடுத்துட்டேன் நான் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஆவியாக இருக்குது. ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் நல்லா பப்ளூஸ் போல் வந்திருக்கு. ஸோ இங்கே மட்டும் நல்லா பப்ளூஸ் ஆகாமல் கொஞ்சம் சப்பியாக போயிடுச்சு. கேக்கு சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை எடுத்துடலாம். சாக்லேட்டு ஊற்றிட்டேன். இதே மாதிரி ஊற்றிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் என்னால் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த எல்லோ கலரு ஒயிட் கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் கலர் தேங்காய் திருவியது கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். அடுத்தது இது முந்திரி தான். அடுத்தது இது வந்து பாதாம் பவுடர் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு துள்ளி எடுத்து சும்மா வச்சுருக்கேன் நடுவில், ஒரு கலர்ஃபுல்லுக்காக தான். ஸோ நல்லா கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன், நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. பாய். குட்டி டான்ஸ் களிச்சு பூ